எங்கடா ஓடுறீங்க எல்லாரும்? ஆளுக்கு ஒரு பக்கமாக ஓடிட்டு இருக்கிறானுங்க. சண்டை பாருங்க. டேய் பப்போ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் காலை வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா மணி 10:30 மணி 11 மணி பக்கம் ஆக போகுது. இன்னும் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரங்க இன்னும் வீட்டுக்கு வரல. எங்கடா போயிருப்பாங்க, இன்னும் வீட்டுக்கு காணுமே, அழுத்தி வெட்டுறேன்னு தானே சொல்லிட்டு போனாங்க, இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு காட்டில் தொலைவு வந்திருக்கேன். தெரியும், இங்கே தான் இருக்கார் பண்ணுறேன், இங்கே இருக்காருன்றது. காலையில் 6 மணிக்கு வந்தார் தலை வெட்டுறதுக்கு. இதோ வந்துட்டேன் வந்துடுவாருன்ட்டு நானும் பார்த்துக்கிட்டே இருந்தால் ஆளே காணோம். பொறுத்த பொறுமை இழந்து வந்தாச்சு காட்டுக்குள்ளே. அப்படி எத்தனை நாளைக்கு தான் தேவையான தகுத்தி வெட்டுறாங்களோன்னு தெரியல. என்னங்க பண்ணுறீங்க குனிஞ்சிக்கிட்டு? காட்டுக்குள்ளே தான் இருக்கிறீங்களா இல்லை காணாமல் போயிட்டீங்களா எங்கேயாவது? இந்த அவுத்தி வெட்டுறதுக்கு இவ்வளோ நேரமாக காலையிலேருந்து? டைம் எவ்வளோ தெரியுமா? 11 மணி ஆகுது. 6 மணிக்கு வந்து இவ்வளோ நேரமா ஊற்றி வெட்டுறதுக்கு? வந்து வெட்டி பாருங்க தெரியும். சரி, வந்துடுவீங்கிட்ட நானும் இவ்வளோ நேரம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி சாப்பிட்லாமே பசிக்குதேன்னு சொல்லிவிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறேன். வர்ற மாதிரியே தெரில. உங்களை ஒரு ஆள் வந்து கூட்டிகிட்டு போகணுமா? 2வது சாப்பாடா? இல்லையே. அது ஏங்க வெட்டுறீங்க? அதை பிடிச்சி இழுத்தாலே வந்துடுமே. வரலையா? இது என்ன பாகச்செடி மேலே போட்டு வச்சுருக்கிறீங்க தலையெல்லாம்? பாருங்க, ஒரு இலையை பாருங்க. நான் வந்து எங்கள் வீட்டுக்காரர் காணோன்னு சொல்லிட்டு பேப்பர்லாம் கொடுக்கலான்ட்டு இருந்தேன். இனி அடுத்த வேலை அந்த வேலை தான் பண்ணலான் இருந்தாங்க. ஏன்னா காட்டுக்குள்ளே போனாங்கன்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் வந்துடுவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு 7, 8, 9, 10, 11 மணி 5 மணி நேரம் இது வெட்டுறதுக்கு. பசிக்குது இல்லை? இன்றைக்கி ஸ்கூல் வேறு லீவு, அவங்களும் சாப்பிடாமல் இருக்கிறாங்க. நீங்கள் ஜாலியாக இன்னும் பல்ல வளக்கிட்டு இருக்கிறீங்க. இங்கே பாருங்க மிளகா. என்னது? தேன் கூடா? ஆமாங்க. இது என்னங்க இந்த இடத்துல வந்து கட்டிகிட்டு இருக்குது? இங்கே தெரியுதுங்களா தேன் கூடு? இது என்ன இங்கே வந்து கட்டுது? இதோ பாருங்கள் தேன் கூடு பாருங்கள். இப்போ இவ்வளோ நேரம் இதை தான் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருந்தீங்களா? இது எப்படி வெயிட் தாங்குமா அந்த குச்சியில்? இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு 10-20 நாள் இருக்குங்க, இந்த மாதிரி அவுத்தி வெட்டும்போது வந்து பாம்பு வந்து இவர் மேலே விழுந்துருச்சாமோ. ஏன்னா அந்த மரத்து மேலே வந்து பாம்பு இருந்திருக்குது. அது என்ன பாம்புன்னு பார்த்தீங்கன்னா கொம்பேரி மூக்கன். அந்த பாம்பு வந்து மேலே இருந்துச்சு. இவர் அவுத்தி வெட்டுறதுக்காக சல்லை வச்சு தானே மேலே அறுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி அறுக்கும்போது பார்த்திங்கன்னா என்னமோ வந்து தொப்பு நுழுதுன்ட்டு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தான் மேலே விழுந்ததுக்கப்புறம் தான் பார்க்குறாரு அது வந்து பாம்பு, கொம்பேரி மூக்கன். நம்ம வந்து இங்கே தலை வெட்ட வரும்போது கூட பார்த்து தான் வரணும். இப்போ இல்லை, பாம்பு இருக்கும். இது பயமாக தான் இருக்கும். ஒரு டைம் வாழை மரத்தில் இருந்துச்சு பாம்பு. தென்னை மரத்தில் இருந்துச்சு, வாழை மரத்தில் இருந்துச்சு. இருக்குமா? அச்சோ. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த அகத்தி வெட்டுறோம் இல்லைங்களா, அகத்தியில் கூட இப்போ வந்து பாம்பு இருக்குது. வர்றதுக்கே பயமாக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து அதுக்கு வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் வந்து இந்த வேலையெல்லாம் செய்ய முடியுங்க. அப்போ வந்து நீங்கள் ரொம்ப தைரியமானவீங்க. ஏங்க நாங்கள் வந்து தைரியம் இல்லாதவங்க, எங்களை ரிலீஃப் பண்ணி விடுங்கன்னு சொல்கிறீங்கன்னா ரிலீஃபே பண்ண விட மாட்டேங்கிறீங்க.
தேன் கூட அங்கே ஒரு தேன் கூடு இருந்துச்சுங்க. நேற்று நம்ம வீடியோ எடுத்திருந்தோம்ல, அங்கே ஒரு அது பெரிய தேன் கூட இருக்குது. அதாவது பெரிய மரத்தில் தேன் கூடு கட்டி இருக்குது. இது இத்தினோண்டு மரத்தில் கட்டி எப்படிங்க வெயிட்டு தாங்கும்? தாய் அப்படியா? போய் பார்க்கலாமா? எங்கே இருக்குது? கீழ் காட்டிலையா மேல் காட்டிலையா? மேல் காட்டில் இருக்கா? சரி நானும் வரேன் போங்க. அப்புறம் உங்கள்கிட்ட மறுபடியும் நான் வந்து கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்கும். வரணுமா மறுபடியும்? ஆ சரி அப்படியே பார்த்துட்டு அப்படியே இப்படி வந்துடலாம். சரியா? போடுங்க. இது 2 ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக தொட்டாஞ்சு நீங்கள். காலையில் வந்து நம்ம மாட்டு பசங்களுக்கு தலை வெட்டுறதே பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுது. ஏன்னா எல்லாமே ரொம்ப பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுக்கு போயிட்டாங்க. இதெல்லாம் அண்ணாந்து இந்த சல்லையில் வந்து ஒவ்வொன்றா வெட்டி எடுத்து அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாத்தையுமே இதெல்லாம் இனிக்கணும். துண்டாக அந்த தலையெல்லாம் இனிக்கி அப்புறம் எல்லாம் சேர்த்துறதுக்குலாம் ரொம்ப டைம் ஆயிடுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு தலையெல்லாம் வெட்டி கட்டினதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நாம் சாப்பிட்ட ஒரு நிம்மதியே இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சதும் நான் வீட்டு வேலையை முடிச்சுட்டு இவரும் அதுக்குள்ளே தலையெல்லாம் வெட்டி முடிச்சிடுவார். அவர் பாருங்க போயிட்டார். அது வரைக்கும் நம்மளால் சும்மாவே நடக்க முடியல. அவர் தலையை வச்சுட்டு நடந்துட்டார். இதுக்கு போய் போட்டதும் வந்து பாருங்கள் நம்ம மாட்டு பசங்க எல்லாம் கற்றுவானுங்க. வந்துட்டிங்களா வந்து தலையை கட்டுங்க அப்படின்ட்டு ஒரே ஆக்ரோஷமாக ஆரவாரமாக ஒரே சவுண்டாக இருக்கும். ஐயோ அப்பா, இந்த ரோட்டை நினச்சாலே பயமாக இருக்குதுங்க. இதில் மேடு ஏறி பாருங்க கத்துறானுங்க. பார்த்துக்கிட்டானுங்க. அது படுத்துக்கிட்டானுங்க. அங்கே எதுக்கல்ல எது அடிக்கிறீங்க? யார் அடிக்கிறீங்க? நாயா? பாருங்க அழகி பின்னாடி முன்னாடி ஓடுறது தான் அழகி நினச்சிங்களா? பின்னாடி ஓடுறது தான் அழகி. என்னவா என்னாச்சு? 2 குஞ்சு இருந்துச்சு, ஒன்று தான் இருக்குது. அப்படியா? இது ஒன்றை வச்சுட்டு கீச்சு முச்சுன்னு கத்துது. நம்ம கோழி பசங்களாம் பாருங்கள் ஜம்முன்னு உள்ள ரெடி ஆகிட்டானுங்க. என்ன கோழி குண்டுக்குள்ள ஒரே முடியாக கிடக்குது? சீப்பளம்மா அப்படியே போய் தேன் குடிக்கணும்னு பார்த்துட்டு இப்போ மொத்தம் 3 கூடு இருக்குது நம்ம காட்டில். தேன் கூடு. நேற்று வந்து நெல்லிக்காய் மரம்லாம் நெட்டு வச்சாச்சுங்க. நெல்லிக்காய் மரம் நட பார்த்திங்கன்னா மழை அப்படியே வந்துருச்சு. பாருங்க இங்கே ஒரு நெல்லிக்காய் மரம் நெல்லிக்காய் இங்கே ஒன்று நெட்டு வச்சுருக்கேங்களா, அங்கே ஒன்று, அப்புறமேட்டுக்கு அந்த இடத்துல இங்கே ஒன்று நெட்டு வச்சுருக்குறோம். இந்த பாருங்கள் நேற்று மழையிலேயே நெட்டு முடிக்கிறப்ப பாருங்கள் இந்த இங்கே ஒன்று இருக்குது. 2 நெட்டு வச்சுருக்கோம் மரம் நெல்லிக்காய். தேன் குடிப்பு வந்து அகத்திக்காட்டில் ஒன்று பார்த்தீங்களா? அப்போ நேற்று ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிச்சது இந்த மரத்து மேலே தான் இங்கே ஒன்று இருக்குது 2. இப்போ 3வது தேன் கூட வந்து பார்க்க போகிறோம். சரி பெருசானா எப்படி வந்து தேன் எடுக்கிறது? போட்டா யார் எடுக்கிறது? அதை
பத்தி நிமிஷம் பண்ணுவார். ஆ ஒரு இதுக்கிட்டே சுற்றுவார். ஓ ஏன்னு இருக்குன்னு ஆ மலை மலையா இங்கே இருக்குது. என்னாச்சு? ரூண்டு காலி பண்ணிச்சு. காலி பண்ணிருச்சா? இல்லையா? ரொம்ப நாள். ஓ ஓகே ஓகே. இங்கே பாருங்க, தெரியுதுங்களா? இதோ பாருங்க, இதுக்குள்ளே பாருங்க, தெரியுங்களா தேன்? எப்படி யார் காலி பண்ணுவா பாருங்க, இந்த இடத்துல பாருங்க தேன் பூச்சி எதாவது பண்ணாங்களான்னு தெரியலையே. அப்படியா? அவரு இவங்க கிட்ட எதாவது பண்ணினாங்களா நான் தெரியல. பிள்ளைங்களா? இல்லை பிள்ளைங்களாம் இல்லை. பிள்ளைங்களாம் பண்ண. இது எப்படி காலியாக இருக்கும் போயிருக்கும்? யாரோ குத்துன மாதிரி தெரியுது. ம் கடிச்சிட்டு போகுது பூச்சிக்கு இது இருந்து. இல்லை இல்லை தேன் வருமா? கொஞ்சம் இருக்கும். ஓ அப்படி இப்போ தான் வச்சிருக்கு. பாதியிலே யாரும் ஆட்டத்தை கலைச்சிருப்பாங்க. இல்லைன்னா முட்டை கொஞ்சம் இருக்கும். ஓ அழகாக இருக்கு. குட்டி குட்டியாக உள்ள தேன் இருக்கும்போது இருக்க தண்ணி மாதிரி தெரியுது. அப்போ இதுதான் அங்கே கட்டுதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? எங்கள் காட்டுக்குள்ளாரையா? ஓ இங்கேருந்து அங்கே போயிருக்கா? அப்போனா களைச்சி ரொம்ப நாள் இருக்குமே. இங்கேருந்து அங்கே போனால் இப்போ அவ்வளோ பெருசாக இருக்குல்ல. ரொம்ப நாளாக இருக்காது. இது எப்போ பார்த்தீங்க லாஸ்ட்டா? இப்போ தான் ஒரு 10 நாளைக்குள்ள தான் பார்த்தேன். ஓஹோ. இந்த தலை வெட்டும் போதே அங்கே பார்த்தேன். இங்கே கையில் புளிஞ்சு விடுங்க பார்க்கலாம். அங்கே வீட்டுக்கு போய் புளிஞ்சிக்கலாம் அந்த பிள்ளைங்களே கொஞ்சம். அப்படியா? இது கூட மென்னலாம். நாங்கள் மென்னு உடம்புக்கு நல்லது. இருக்குதுங்க தேன் சொதன்னு இருக்குது இதில். இல்லை நீ வீட்டுக்கு கொண்டு போ. அப்படியே போட்டால் நானே எடுத்துகிட்டு வந்துடுறீங்களா? சரி வரட்டுங்க. வந்தாருன்னு தேனை புளிஞ்சு பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்ட்டு. இதாக இருக்குது. தேன் வரும்டா, அப்பா தேன் வரும்னு சொன்னாங்க. அப்படியாம்மா? வாயில் வாயில் என்ன வாயில் வச்சு இது பண்ணுங்க. கொஞ்சம் உங்க பாரு வருது பாரு தேன் எதுவும். ஆமாம், என்ன வகை தேன் தெரியல. சாப்பிட்லாம். உங்க பேர் எப்படி வருதுன்னு. ஆஹா. சாப்பிடுங்க. சாப்பிட்டு பண்ணிட்டா? ம் என் அப்பா வரணும் நல்லா நல்லா ஸ்ட்ராங்காக புளி வர்றா. நமக்கு அது புளி வர மாட்டேங்குது. ஆமாம், நல்லா இயற்கையில் விளைஞ்ச தேமை. நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்லா இனிப்பாக இருக்குது. இனிப்பாக இருக்குது இது. அதே மாதிரி டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குது. கடையில் 2 தேன் இருக்குது. அங்கே ஒரு தேன் இங்கே ஒரு தேன் இருக்குது. மரத்துலையா? மரத்தில் அங்கே ஒன்று பார்த்தீங்கல்ல காட்டில். இங்கே அவுத்தி காடு இருக்குதுல்ல, அங்கே ஒன்று இருக்குது. பெருசாக வச்சுன்னா இதே மாதிரிலாம் சூப்பராக இருக்கும். சரி இது அப்பா வந்து வாட்டி நீங்கள் புளிஞ்சு கொடுங்க. ஓகேங்க, நாங்கள் வந்து தேன் சாப்பிட்டு முடிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பைங்க. பை. அடுத்த வீடியோ சந்திப்போம்.